அன்பான சகோதரர்களே, புனிதமான இரவுகள் என்று இஸ்லாம் சில இரவுகளை பட்டியலிடுகிறது. குறிப்பாக ரஜபினுடைய 27வது இரவு மெராஜுடைய இரவு, ஷாபானினுடைய 15வது இரவு பராத்தினுடைய இரவு, 2 பெருநாட்களுடைய இரவு, அதே போன்று லைலத்துல் கத்ருடைய இரவு, இப்படியே நாம் சில இரவுகளை சொல்லலாம். அந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரவுகளிலே அல்லாஹ் நன்மைகளை அதிகரிக்க செய்கிறான், எண்ணிலடங்காத நன்மைகளை தருகிறான். மறுமைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் வரமாக அல்லாஹ் அந்த இரவுகளை தந்திருக்கிறான். ஆனால் அந்த இரவுகளிலும் கூட சில மனிதர்களுக்கு நன்மை கிடைக்காது, அதிகப்படியான நன்மைகளை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த மாதிரியான நபர்களில் ஒருவர் யார் தெரியுமா? பகையோடு வன்மத்தோடு உலகத்திலே வாழக்கூடியவர். பிரிந்து வாழ்கிறார், சண்டை சச்சரவுகளோடு அவர் பேசாமல் கொள்ளாமல் இருக்கிறார். இவர் முகத்தை அவர் பார்த்தால் இவர் திருப்பி கொண்டு போவது, அவர் முகத்தை இவர் பார்த்தால் இவர் வேறு விதமாக திருப்பி கொண்டு போவது, உள்ளத்தில் பெருத்த சுமையோடு பகையோடு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவருக்கு எதிராக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பது என்கின்ற வன்மத்தோடு வாழுகிறார். இப்படிப்பட்ட மக்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் புனிதமான இரவுகள் கூட அவர்களை பரிசுத்தப்படுத்தாது என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.